பழனிவேலை வச்சு இந்த இடத்து பிரச்சனையில இருந்து தப்பிச்சலாம் நினைச்சிருந்த சக்திவேலோட ஆட்டத்துக்கு மீனா ரொம்பவே துணிச்சலா ஒரு முடிவு கட்டினது உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். பாட்டி போய் பாண்டியன் சொன்னதால வேற வழியே இல்லாம பாண்டியன் வந்துட்டு கோவமே வரலனாலுமே கோவமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு பழனியை பிடிச்சி வீட்டுல இருக்க எல்லாம் முன்னாடியே ரொம்பவே அசிங்கப்படுத்தி கஷ்டப்படுத்துற மாதிரி பேசி சாப்பிட்டு இருக்கிறப்பவே பழனியை வந்து வீட்டை விட்டு வெளியே போயிரும் சொல்லி ரொம்பவே அவமானப்படுத்திட்டாரு. அப்பயும் கூட பழனி வந்துட்டு பாண்டியன் வந்து விளையாட்டுக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறார் போல அப்படின்னு அவரான் கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்க வேற சும்மா இருங்க மச்சான், எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க, இந்த வீட்டை விட்டு நான் எங்க போறேன் அப்படி சொல்லி பழனியுமே வந்து சிரிச்சுக்கிட்டே தான் சொல்லிட்டு இருக்காரு. நான் ஒன்னும் விளையாட்டுக்குலாம் சொல்லல, உண்மையில தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இதுக்கப்புறமா நீங்க இருக்க வேண்டாம், நான் என் பிள்ளை குட்டிகளை எல்லாம் பார்க்கணும், உனையவே எத்தனை நாளைக்கு நான் பார்த்துக்கிட்டே இருக்க முடியும், உன் கல்யாண வேலையவே நான் பார்த்து சுத்திக்கிட்டு இருந்தேன்னா கடையில எல்லாம் போட்ட வேலை அப்படியே கிடக்கு, எனக்கு என்னோட குடும்பம் தான் முக்கியம், உன்னோட வாழ்க்கை எனக்கு முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து பாட்டி சொன்னாங்கிற ஒரே காரணத்துக்காக ரொம்பவே மூஞ்சில் அடிச்ச மாதிரி பழனி எப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. கொஞ்சமாவது பக்குவமா எடுத்து சொல்லி பழனி அனுப்பிச்சு விட்டு இருந்தா கூட பரவாயில்ல, சும்மாவே பாண்டியன் வந்து படப்படம் தான் பேசுவாரு. இப்ப பாட்டி வேற இப்படி சொன்னதால வேற வழியே இல்லாம பாண்டியன் வந்து பழனியை வீட்டை விட்டு வெளியே போறியா இல்ல அடிச்சு கழுத்து பிடிச்சு வெளியே வரட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறாரு. என்னடா இத்தனை நாளா நம்ம இந்த வீட்டுல தானே இருந்தோம், இதுதானே நமக்கு குடும்பம், இங்க விட்டு போனா நமக்கு வேற யாரு இருக்கா அப்படின்னு சொல்லி பழனி வந்து கண்கலங்கி முழிச்சு நிக்கிறாரு. வீட்டுல இருக்க எல்லாருமே குழம்பி போயிடுறாங்க. ஏன் இப்படி திடீர்னு பாண்டியன் பேசிட்டு இருக்காரு, எப்பயுமே நடக்கிற பிரச்சனை தானே அன்னைங்க வீட்டுல இருந்து, இன்னைக்கு மட்டும் ஏன் அவர் புதுசா அப்படி பிஹேவ் பண்றாரு தெரியாம கோமதியுமே குழம்பி போய் தான் நின்றுட்டு இருக்காங்க. இன்னைக்கு நைட்டு மட்டும் தான் உனக்கு டைம் இருக்கு, நாளைக்கு காலையில விடிச்சது என் கண்ணிலே நீ பற்றக்கூடாது, வெள்ளனமாவே கிளம்பி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிடுறாரு. நானும் போயிட்டா கடையெல்லாம் யார் பாத்துக்கோ, அப்ப தனியாலாம் நீங்க தானே கஷ்டப்படணும் அப்படி சொல்லி பழனி மட்டும் புரியாம பேசிக்கிட்டு இருக்காரு. சோத்த தூக்கி கூரையில வீசினா 1000 காக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து பழனி அவமானப்படுத்துற மாதிரி பேசவும் பழனி ரொம்பவே மனசுடைஞ்சு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. சாப்பிடாம கூட எந்திரிச்சு போன பழனி கிட்ட வீட்டுல இருக்க எல்லாருமே சேர்ந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் கண்டிப்பா அப்பா கிட்ட பேசுறேன், நான் பேசினா அப்பா புரிஞ்சுக்காருன்னு சொல்லி சரவணனுமே சொல்லிட்டு இருக்காரு. அப்படி இந்த குடும்பத்துல இருந்து நான் என்னத்தை தான் கஷ்டத்தை கொடுத்துட்டேன், உங்ககிட்ட இருந்து நான் ஏதாவது எதிர்பார்த்திருப்பேனா, காசு பணம் கேட்டிருப்பேனா இல்ல சொத்துல தான் பங்கு எதுவும் கேட்டிருப்பேனா, இது வரைக்கும் நான் உங்ககிட்ட இருந்து எதுவுமே கேட்கலையே, உங்களுக்கு ஆகிற சாப்பாடுல ஒரு படி அரிசி சேர்த்து போட்டீங்கன்னா நான் சாப்பிட்டுக்குவேன், அப்படிதானே நானும் இத்தனை நாளா வாழ்ந்துகிட்டு இருந்தேன், திடீர்னு அவருக்கு எங்க இருந்து இவ்வளவு ரோசம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பழனியுமே குழம்பி போய் அழுதுகிட்டு இருக்காரு. பழனி அழுகிறத பார்த்து பரிதாபப்பட்டு பாண்டியனோட மருமக 3 பேருமே சேர்ந்து நம்மளாவது போய் மாமாட்ட பேசி பார்ப்போமா, நம்ம பேசினாவது அவர் திறந்து வரான்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. காலையில எந்திரிச்சதுமே பாண்டியன் கிட்ட பேசிக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கடைக்கு போயிட்டு வர பாண்டியன் வந்துட்டு நீ இன்னும் கிளம்பலையா, இங்க தான் இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பழனியை எப்படியாவது வெளியே அனுப்பணுங்கிறதுல மட்டுமே குறிக்கோளோட இருக்காரு. ஏங்க அவனுக்கு நம்மளை விட்டா வேற யாரு இருக்கா, இத்தனை நாள் நம்மள கூட வச்சிருந்துட்டு இப்ப அவனை வெளியே போன்னு சொன்னா அவன் எங்க போவான் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியுமே புலம்பி பாக்குறாங்க. அதுதான் அவங்க அண்ணங்க இருக்கிறாங்க, அவங்க அண்ணங்க நல்லது கெட்டது எல்லாத்தையுமே பாத்துக்குவாங்க, அவங்க அண்ணன் கிட்ட போனா இவனுக்கு நல்லபடியா கல்யாணமும் முடிஞ்சிடும், இவனுக்கு தான் சொத்து பத்து அங்க எல்லாமே கொட்டி கிடக்கல, அங்கேயே போய் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பழனியை ஒரே அடியா வீட்டை விட்டு வெளியே அனுப்பணுங்கிறதுல பாண்டியன் ரொம்பவே குறிக்கோளோட இருக்காரு. இதோட எல்லாமே முடிஞ்சிருச்சா மச்சான், நல்லது கெட்டதுக்குன்னா நான் வரலாம்ல, அதுக்காக என்னை அனுமதிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து ரொம்பவே கெஞ்சி கேட்டுட்டு இருக்காரு. அவ்வளவுதான், இன்னையோட முடிச்சு, இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கமே வந்துடாத, எங்க வீட்டுல நல்லது கெட்டது எது நடந்தாலுமே சரி நீ வரக்கூடாது, இனிமேல் அதுதான் உனக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து பழனியை ஒரே அடியா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாரு. கோமதி வந்துட்டு வழி அனுப்பிச்சு வச்சா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே கிளம்புறாங்க. ஆனா கோமதியை கூட போக விடாம பாண்டியன் தடுத்து தர்றாரு. அழுதுகிட்டே வீட்டை விட்டு வெளியே வர பழனி வந்துட்டு எங்க போறதுனே தெரியாம அவங்க அம்மாவை பார்த்ததும் அவங்க அம்மா கிட்ட போறாரு. அவங்க அம்மாவுமே வந்து நான் தான் பாண்டியன் கிட்ட இப்படி சொன்னேங்கிற விஷயத்த சொல்லாம பழனியை வீட்டுக்குள்ள கூப்பிட்டாங்க. எதுவுமே தெரியாத மாதிரி பேசுற பாட்டி வந்துட்டு என்ன ஆச்சு, ஏன் திடீர்னு கிளம்பி வந்துட்டு அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த பாண்டியனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, இவ்வளவு நாளா நல்லா தான் இருந்தாரு, என் கல்யாணம் நின்னதுல ரொம்பவே மைண்ட் அப்செட் ஆயிட்டார் போல, ரொம்பவே வேதனையில தான் இந்த முடிவு எடுத்திருப்பார் போல, என்னை இனிமேல் அந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் நான் இங்க தான் ஆத்தா இருப்பேன் அப்படி சொல்லி பழனி வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருக்காரு. பாண்டியன் ஒன்னும் அவ்வளவு மோசமான ஆளெல்லாம் கிடையாது, நான் சொன்னனால தான் பாண்டியன் இப்படி அனுப்பிச்சுட்டு இருக்காருங்கிறத பாட்டினாலுமே சொல்ல முடியாம அவங்களுமே கூட சேர்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் முத்துவேல் சக்திகளுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருச்சு, எப்படியோ பழனி ஒரு வழியா இப்பயாவது நம்ம திருந்தி வந்துட்டான்ல, இதை விட பாண்டியனுக்கு அவமானம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சக்திகளும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஆனா பாட்டி சொன்னனால தான் பழனி இங்க வந்திருக்காருங்கிறது முத்துவேல் சக்திகள் 2 பேருக்குமே தெரியல. இது தெரியாம வீட்டுக்கு வெளியே நின்னுக்கிட்டு அவ்வளவுதான் ஒரு ஆள் இங்க வந்தாச்சு, கூடிய சீக்கிரமே அந்த வீட்டுல இருக்க நிறைய பேர் இங்க வரப்போறாங்க அப்படி சொல்லி சக்திகள் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. முத்துவேல் சக்திகளுக்கு நின்று பதில் சொல்றதா இல்ல பேசாம கிளம்புறதா தெரியாம பாண்டியன் வந்து கோவத்தை கட்டுப்படுத்திட்டு அமைதியா கடைக்கு கிளம்பி போயிடுறாரு. இன்னொரு பக்கம் ஆபீஸ்க்கு போற மீனா வந்துட்டு ஆபீஸ்ல இருந்து அவங்களுக்கு சர்க்குலர் அனுப்பிச்சிடுறாங்க. ஆக்கிரமிப்பு நிலத்துல இருக்க கடையெல்லாம் அகற்ற சொல்லி மீனாவுக்கு வந்து நோட்டீஸ் வந்துருது. நம்ம அந்த முத்துவேல் வீட்டாளர்களுக்கு ஏற்கனவே நோட்டீஸ் அனுப்பி பார்த்தாச்சு, அவங்க பதிலுக்கு எதுவுமே சொல்லவே இல்ல, கடையை இவ்வளவு நாள் ஆச்சு இன்ன வரைக்கும் எடுக்கவே இல்ல, பதிலுக்கு அவங்க நம்மளை வந்து மிரட்டிட்டு தான் போனாங்க, இதுக்கு நம்ம எதுவுமே முடிவு பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு மீனாமே வந்து ஸ்பாட்டுக்கு போயிடுறாங்க. அங்க போய் கடையை அகற்றலாம்னு பாக்குறப்ப கரெக்டா அந்த டைம்ல முத்துவேல் சக்திவேல் அங்க வந்துடுறாங்க. நான் தான் சொன்னேன்லனே இது மீனாவோட வேலை தான், அந்த பாண்டியனோட மருமக தான் வந்துட்டு இவ்வளவு தூரம் தலையிட்டு நம்ம கடையை காலி பண்ணி ஆகணுங்கிறதுல குறிக்கோளோட வந்து பாண்டியன் சொன்னதை கேட்டுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கு, நீங்களே பாருங்கனே அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை அவங்க வேலையை பார்க்க விடாம அது எல்லாமே பாண்டியனோட தூண்டுதல்னால தான் நடக்குதுங்கிற மாதிரி சக்திவேல் வந்து முத்துவேல்கிட்ட சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. முத்துவேலுமே வந்து வழக்கம் போல சக்திவேல் சொல்றதை அப்படியே நம்பிக்கிட்டு இருக்காரு. ஆனா இந்த வாட்டி மீனா கொஞ்சம் கூட பயப்படாம ரொம்பவே துணிச்சலா கவர்மெண்ட் ஆர்டர் எடுத்து காமிச்சிடுறாங்க. நான் உங்ககிட்ட ரொம்ப நாளைக்கு முன்னாடி நோட்டீஸ் அனுப்பிட்டேன் கடையை காலி பண்ண சொல்லி, நீங்க கடையை காலி பண்ணாம விட்டது அது உங்களோட தப்பு, ஆக்கிரமிப்பு நிலத்துல கடையை கட்டினது அது உங்களோட தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவே வந்து எவ்வளவோ தூரம் எடுத்து சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா மீனா சொல்றதை கொஞ்சம் கூட காதல வாங்கி போடாம இது
இது எல்லாமே பாண்டியனோட தூண்டுதல்னால தான் நடக்குது. நம்ம குடும்பத்துக்கு துரோகம் பண்ணுங்கறதுக்காக தான் பாண்டியன் வந்து மீனா வச்சு இந்த வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே வந்து இந்த எல்லா பிரச்சனைக்குமே காரணம் பாண்டியன் தான் அப்படிங்கிற மாதிரி சக்திவேல் வந்து முத்துவேல் கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் கவர்மெண்ட் ஆர்டரே வந்துருச்சு. வேற வழியே இல்ல, கடை எடுத்து தான் ஆகணும்னு தெரிஞ்சதுமே சக்திவேல் வந்து பழனியை யூஸ் பண்ணி எப்படியாவது அந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கணும்னு சொல்லி பிளான் பண்றாரு. மீனாவை கூப்பிட்டு மிரட்டுற சக்திவேலும் குமாரும் வந்துட்டு இப்ப மட்டும் எங்க கடையை விட்டுட்டு போகலனா அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற. இவ்வளவு நாளா பழனி உங்க வீட்டுல இருந்தா இப்ப அந்த பழனிக்கு போறதுக்கு வழி இல்லாம எங்க வீட்டுக்கு வந்திருக்கான். அதுக்கப்புறம் நாங்களுமே எங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவோம். எனக்கு தெரியும் பழனி எந்த நிலைமையில பாண்டியன் வீட்டை விட்டு வெளியே வந்தான் அப்படின்னு. இதுக்கப்புறம் கண்டிப்பா பழனியை பாண்டியன் வீட்டுல அலோவ் பண்ண மாட்டாங்கிறது எனக்கு தெரியும். இப்ப இந்த கடையை மட்டும் நீங்க விட்டுட்டு போலனா அதுக்கப்புறம் பழனியை கண்டிப்பா நாங்க எங்க வீட்லயுமே விட மாட்டோம். அதுக்கப்புறம் பழனி ரோட்ல தான் நிக்கணும். பழனிக்கு கல்யாணமே நடக்காது. அந்த பாவம் பூரா உங்களே தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து பழனியை பகடக்காயா யூஸ் பண்ணி மீனாவை எப்படியாவது மிரட்டி இந்த இடத்தை காப்பாத்திக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. மீனாவுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. இன்னொரு பக்கம் பழனியுமே வந்து மீனா கிட்ட ரொம்பவே தைரியமா சொல்லிட்டு இருக்காரு. இவங்களை பார்த்தா நீ பயப்படாதமா, நீ உன்னோட வேலையை பாரு. இவங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா என்ன, எனக்கு என்ன வாழ்றதுக்கு இந்த உலகத்துல இடமா இல்ல, நான் எங்கனாலும் போய் பழச்சுக்குவேன். பாண்டியன் இன்னைக்கு வேணுமா கோவத்துல அப்படி திட்டி இருக்கலாம், நாளைக்கே நான் வீட்டுக்கு வந்தாலுமே கண்டிப்பா அவர் ஏத்துப்பாரு. இவங்க மிரட்டுறதுக்கெல்லாம் பயந்துகிட்டு நீ அவங்க கடையை சும்மா விட்டுறாது அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் வந்து மீனாவுக்கு தைரியம் தான் கொடுத்துட்டு இருக்காரு. ஏற்கனவே மீனா துணிச்சலா தான் கடையை காலி பண்ணுங்கிற முடிவோட கிளம்பி வந்தாங்க. இதுல பழனிவேலை வச்சு பகடக்காயை யூஸ் பண்ண நினைச்ச சக்திவேலை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாம மீனா வந்துட்டு கூட வந்து ஆபீசர்ட்ட சொல்லி கடையை காலி பண்ண சொல்லிடுறாங்க. இதனால முத்துவேல் சக்திவேல் ரெண்டு பேருக்குமே வந்து மீனா முன்னாடி ரொம்பவே அவமானமாயிருது. இந்த பழனி வாய் வச்சுட்டு பேசாம இருந்ததுனா கூட மீனாக்கு கொஞ்சமாவது பயம் வந்திருக்கும், கடை தப்பிச்சிருந்திருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் இந்த பழனி தான் அப்படி சொல்லிட்டு பழனிவேலை அங்கனக்குள்ளே இறக்கி விட்டுட்டு கார்ல முத்துவேல் சக்திவேல் குமார் சொல்லிட்டு மூணு பேருமே கோவமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் மீனா வந்துட்டு எங்கிட்டுமே போக முடியாம நிக்கிற பழனிவேலை பார்த்து ரொம்பவே பரிதாபப்பட்டு இந்த விஷயத்தை வந்து உடனே செந்திலுக்கு போன் பண்ணி சொல்லிடுறாங்க. கடையில வேலை பார்த்துட்டு இருக்கிற செந்திலுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுமே செந்திலும் வந்து பாண்டியன் கிட்ட என்ன நடந்துங்கிறத சொல்லிடுறாரு. பதறி போற பாண்டியனும் ரொம்பவே அவசர அவசரமா கடையில இருந்து கிளம்பி பழனிவேல் நின்னுட்டு இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. பாண்டியனை பார்த்ததுமே பழனிவேல் வந்து கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்காரு. நீங்க என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டீங்க மச்சான், இப்ப நான் எங்க போறது? எங்க அன்னைங்களை நம்பி அந்த வீட்டுக்கு போனேன், கடைசியில பார்த்தா என்னை மறுபடியும் நடுத்தருவில் நிக்க வச்சுட்டு போயிட்டாங்க. எனக்குன்னு இந்த உலகத்துல யாருமே இல்ல, இந்த குடும்பம் மட்டும் தானே இருக்கு, நீங்களும் இப்படி பண்ணா நான் எங்க தான் போவேன் அப்படின்னு சொல்லி பழனிவேல் வந்து அழுதுகிட்டு இருக்காரு. பழனிவேலை பார்த்து ரொம்பவே மனசுடைஞ்சு போற பாண்டியன் வந்துட்டு அவங்க அத்தை சொன்னதையுமே மறந்துட்டு வேற வழியே இல்லாம பழனிவேலை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. பாண்டியன் கூட பழனிவேல் வரதை பார்த்ததுமே பாட்டி மறுபடியுமே சாக்காயிடுறாங்க. நேத்து தானே பழனியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சு வச்சாங்க, அதுக்குள்ளாட்டி போய் ஏன் மறுபடியும் கூப்பிட்டு வந்தாங்கன்னு தெரியாம பாட்டியுமே குழம்பி போய் தான் வீட்டுக்கு வெளியே நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க. பாண்டியனால அவங்க அத்தைக்கு எந்த பதிலுமே சொல்ல முடியல. பழனிவேலோட இருக்கிற பரிதாபமான நிலையை பார்த்து பாண்டியன் வந்து பழனிவேலை கூப்பிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாரு. ரொம்பவே கோவமா வீட்டுக்கு வர முத்துவேலு சக்திவேலு வந்துட்டு இதுக்கப்புறம் அந்த பழனிவேல் வந்தானா இந்த வீட்டு பக்கமே விட்டுறாதீங்க, அவனை இந்த வீட்டுக்குள்ள மட்டும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வீட்டு ஆளுங்க யாருமே இந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலு சக்திவேலு ரொம்பவே கோவமா பாட்டியை பிடிச்சு சத்தம் போட்டு இருக்காங்க. வந்து ஒரு நாள் கூட ஆகல, வந்த உடனே நம்ம கடையை காலி பண்ணிட்டான், இதுக்கெல்லாம் காரணம் இந்த பழனிவேல் தான் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலுக்கு பழனிவேல் மேல பயங்கரமான கோவம் வருது. இதுக்கப்புறம் அவனுக்கு எப்படி கல்யாணம் நடக்குதுங்கிறத நானும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சக்திவேலு முத்துவேலு ரொம்பவே பிடிவாதமா யோசிச்சுட்டு இருக்காங்க. எப்படியாவது பாண்டியன் சொல்லியாவது பழனிவேல் இங்க வந்தாச்சுன்னா பழனிக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிரும், பழனியோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சு நம்ம ஒரு திட்டம் போட்டோம்னா கடைசியில் அதுவும் இப்படி ஆயிருச்சு அப்படி சொல்லி பாட்டி என்ன பண்றதுன்னே தெரியாம உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பழனி திரும்ப வீட்டுக்கு வந்ததை பார்த்து பாண்டியன் வீட்டுக்கு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஆனந்த கண்ணீர் விட்டு இருக்கிற பழனிவேலை பார்க்குற பாண்டியன் வந்துட்டு இதுக்கப்புறம் உனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி வருத்தப்படாத, உனக்காக நான் இருக்கேன், கூடிய சீக்கிரம் உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், யார் தடுத்தாலுமே கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து பழனிவேலுக்கிட்டே மன்னிப்பு கேட்டாரு. ஏன் மச்சான் பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் பேசுறீங்க, நீங்க திட்டாம என்னை யாரு திட்டுவா, உங்களுக்கு தான் எல்லா உரிமையுமே இருக்குன்னு சொல்லிட்டு பழனிவேலும் பாண்டியனும் மாறி மாறி பாஸ்த கொட்டிக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே இது மாதிரி நடந்து பழனிவேல் வந்துட்டு மறுபடியும் பாண்டியன் வீட்டுக்கு போய் பாண்டியன் தலைமையிலேயே பழனிவேலுக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்து முடிஞ்சு இந்த முத்துவேல் சக்திவேல் போட்ட சவால்ல பாண்டியன் ஜெயிச்சு காட்டினா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.